ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி ஆகணுன்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். அதுவும் எனக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மல் டெலிவரி. ஸோ செகண்ட் டெலிவரியும் எப்படியாவது நார்மலாக ஆயிடணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் சீஃப் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நார்மல் ட்ரை பண்ண முடியாது, ஏன்னா குழந்தை தலை பெருசாக இருக்கனால இடுப்பு எலும்பில் இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், அப்போ அழுக ஆரம்பித்தேன். காலையிலேருந்து மத்தியானம் வரை ஒரே அழுக, எனக்கு நார்மல் ட்ரை பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மத்தியானம் ரவுண்ட்ஸ் வந்த ஒரு டாக்டர், ஆல்ரெடி குழந்தை தலை இடுப்பு எலும்புக்குள்ளே என்கேஜ் ஆகி தான் இருக்கு, இவங்க இடுப்பெலும்பும் விரிவாக இருக்கு, ஸோ பனிக்கூடத்தை உடச்சி விட்டா கண்டிப்பாக நார்மலாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்சர்வேஷன்லேயே கொஞ்ச நேரம் வச்சிருந்தாங்க. இதுக்கிடையில எனக்கு பெயினுமே பார்த்தீங்கன்னா ஓவரா வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. விட்டா நார்மல் ஆகி ரிஸ்க் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டர் சீக்கிரமா சி செக்ஷன் பண்ணி எடுக்க சொல்லிட்டாங்க. எனக்கு நார்மல் டெலிவரி ஆகும்னு சொன்னா அதே டாக்டர் கையால சி செக்ஷன் பண்ணி எடுத்தோம். ஃபைனலி எனக்கு சி செக்ஷன் தான் நடந்தது. அழுதுட்டே இருந்தேன்னா எங்க சி செக்ஷன் பண்றது ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா அங்கே நர்சிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாதிரி குழந்தை தலையை கஷ்டப்படுத்தி எடுக்கிறனால பின்னாடி குழந்தைக்கு ஃபிக்ஸ் வரது அந்த மாதிரி நிறையா சான்ஸ் இருக்குது, எதுக்குக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு சி செக்ஷன் கரெக்டுன்னு பட்டுச்சு. இப்போ நானும் தம்பியும் சூப்பராக இருக்கோம்.